தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக போராட்டங்கள் நடைபெற்றாலும் அறிவிப்பு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் போறாங்க. இப்போ முதலீடு போயிருக்கிறவங்க கூட இந்த இன்டைரக்டா என்ன பண்றாரு, இந்த மெட்ரோக்கான நிதியை சும்மா ஒரு 2000 கோடி ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இது அடிப்படையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை பிழையா இருக்கு. ஏன்னா அது தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இந்த உலகம் ஒரு சந்தை ஆயிடுச்சு. அதில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நிறைய நுகர்வு கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளாக இருக்கிறதுல ஒரு நாடு நம்ம தெற்காசியாவில் ஒரு பெரிய துணைக்கண்டம். இங்கே பெரும் முதலாளிகளினுடைய சந்தையை அது வேட்டைக்காடாது மாறிட்டு. அதில் இந்த விண்ணூர்தி நிலையம் கட்டுறது, மெட்ரோ போடுறது, இந்த துறைமுகம் கட்டுறது, இதெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கான வசதிக்கு தான் செய்யுது. நீங்கள் துறைமுகம்னா அது ஆப்ரேஷன் கடல் மாலை, உங்களுக்கு அதில் இருந்து இது பாரத் மாலான்னு ஒரு கிளை திட்டம். இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்ல நாங்கள் விலைக்கு பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ எதுக்கு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லாத போது இப்படி ஒரு கேள்வியை கேட்போம். இப்போ நீங்கள் 5369 ஏக்கர்ல எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டி 20,000 கோடியில கட்டி சரி, இப்ப யாருக்காவது கட்டப்படுது? அப்போ ஏதாவது அன்னைக்கு வெள்ளக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான் ஒருத்தன், ஒரு நாடு பிரிட்டன், அவனுக்கு அடிமையா இருந்தது, அவனை எழுத்து போராடினது விடுதலை போராட்டம்னா. இப்ப ஒவ்வொரு நாட்டையும் நீயே கூட்டிட்டு நிக்கவா, என் ஊருக்கு அவன் வியாபாரம் பண்ண வந்தவன் அன்னைக்கு நீ அடிமையா வச்சிருந்தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாடையும் ஓடியாந்து வியாபாரம் பண்ணுன்றியே. உலக நாடுகள் எல்லாம் என் நாட்டுல முதலீடு செய்யறன்னு கூப்பிடுற நீ, இந்த நாடுகள்ல நீ எந்த நாட்டுல முதலீடு செஞ்சிருக்க? இப்ப நீங்க எந்த தொழிற்சாலைகளை செய்றியா தம்பி? இந்த நாடு இத்தனை தொழிற்சாலைகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதனால இந்த நாடு வளர்ந்துருக்கா? இவ்வளவு இருக்க வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதுட்ட வரி விதிக்கிற குடிகளுடைய வரி வருவாயை நம்பிதான் உனக்கு பொருளாதார வருவாய் பெருக்கத்துக்கே நம்பி இருக்க. அப்பதான் நீ தொழிற்சாலைகளை ஏகப்பட்டதை கொண்டு வந்துட்ட, வளர்ச்சி வந்துருச்சுன்னா 1000 ரூபாய் எங்க அம்மாக்கு எது கொடுக்குற? எது கொடுக்குற? நீங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே உங்களை மாதிரி கருதிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவே இருந்தா அவன்கிட்ட போய் பேசு, எங்க கிட்ட சொல்லாதீங்க. என்ன தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சின்னு எப்படி கட்டமைக்கிற? எப்படி கட்டமைக்கிற? 2500 ஏக்கர் நீ மேல சிப்கார்டு கெடுக்கிற, 2500 பேருக்கு வேலை கொடுப்பியா? நிலத்தை கொடுத்தவனுக்கு என்ன கொடுப்ப? நீ ஒரு கட்டமைக்கிற, நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்ங்கிற. வேலை கிடைக்கும், வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பாடு. எந்த தொழிற்சாலை பைத்தியக்கார அரிசி பருப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்ட. சம்பளம் இருக்கும், சாப்பாடு இங்க இருந்து வராது, சம்சாரி தானே கொடுக்கணும். அப்ப நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோறு மண்ணை திம்பிய, எங்க எதை திம்ப? தம்பி, இது அறிவு இருக்கிறவன் சொல்லி சிந்திக்கிறது. அப்படி அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம். அதனால நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் வரதுனால பல கார்பரேட்டுகள் இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் வராது. வர்றதுன்னா அதை வச்சு வியாபாரம் நடக்குது. அது நடக்க அது இப்ப தெரிஞ்சுக்கிச்சுல உங்களுக்கு எதுக்காக இங்க விண்ணூர்தி நிலையம் வருதுன்னு, எதுக்காக வருதுன்ட்டு. நமக்கு இருக்கிறது 1301 ஏக்கர்ல மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட். உலக நாடுகள்ல 680, 861, 877 இந்த ஏக்கர்கள்ல தான் இருக்கு உலக நாடுகள்லயே. அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரான். உங்களுக்கு புரியுதுல? நமக்கு 428 வண்டி தான் ஏறி இறங்குது, அவனுக்கு 967 வண்டி இறங்கி ஏறுது. நம்மளை விட அவனுக்கு நம்மளோட நிலப்பரப்பு கம்மி. ஆனா நீ இது முதலாளிகளின் லாபத்தை வைக்க. இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது, இண்டிகோ. அவர் சொல்றதான் கட்டணம்,
அவர் எடுக்கிறதா நேரம். என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபா வருது. திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 24,000 ரூபா வருது. ஒரு தடவை பயணத்திற்கு நான் 50,000 6 லட்சம் செலவு பண்றேன். எப்படி? அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணீர்தி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா, பரந்தூர்ல ஏர்பூட்டி உளன்மை ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாதி கொம்பை வந்து வேணாலும் குட்டிக்கிற நடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. நீ சும்மா பேசிக்கலாம், நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு. அது ஒரு காலம் நடந்துருச்சு. இப்ப கட்டு பார்ப்போம். கட்டு அப்படிதான் 8 வழிச்சாலைக்கு எல்லாம் பண்ணீங்க. அப்படித்தான் இந்த காட்டுப்பள்ளி பின்னூர் துறைமுகம் கட்டுறேன்னு நீங்க கட்டிட்டீல. மக்களை மிரட்டி அதிகாரம் அச்சுறுத்தி வாங்குது. உங்களை போல ஊடகங்கள் நேர்மையா சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்க மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையில என்ன வசதி குறைவு? யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு அரசுகிட்ட கேட்டாங்களா? கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்கு, இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்களா? இங்க பாருங்கய்யா, கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை, மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை, 4 வழி சாலை என்பது தேவை. இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான். ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல 410 கோடியில, அங்க 450 கோடியில இந்த பேருந்து நிலையம், அங்க 1301 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும் போது, பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் 5369 ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை. பேராசை. புரியுதா உங்களுக்கு? பேராசை. எங்க பாட்டன் வாபுசி பேர்ல, என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி 40-50 விழுக்காடு தான் நடக்குது. இன்னும் முழுமையா இல்ல. அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு, ஏற்றுமதி ஆகல. சரக்கு கப்பல்ல இருக்கு, இறக்குமதி செய்ய முடியல. அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல? அப்புறம் எதுக்கு நீ 6110 ஏக்கர்ல யாரை கட்டுற? எது கட்டுற நீ? இது இயற்கை துறைமுகம், அது செயற்கை துறைமுகம். மறுபடியும் என் மலையை உடைப்ப, பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ. அங்க பவளப்பாறை இருக்கு, கடலுக்குள்ள காடு இருக்கு, அதான் பவளப்பாறை. அதுக்குள்ளதான் வந்து மீன், இறாலு, நண்டுலாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது. அதை போட்டு மூடி விட்டுருவேன். புரியுதா நான் சொல்றது? நீ செயற்கையா கொண்டு கல்ல கொட்டி என் கடலை மூடுவ. அது எவ்வளவு பெரிய பேராபத்து. இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ கட்டுற 6111 ஏக்கர்ல? அது அரசு கட்டுதா? தனியார் முதலாளி அதானி. நீ என்ன பண்ற? இந்த ஏர்போர்ட் யாருக்கு? இதே இண்டிகோ தான் பரப்பாரு. ஒரு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல 20,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி செலவு பண்ணுவ. என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு அதுல ஏர்போர்ட் கட்டி பரப்ப. சரி, எங்க பறந்து போற சொல்லு? எந்த ஊருக்கு பறக்கிற? பசியோடு இருக்கவனை பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. தம்பி, நீங்க இங்க பாருங்க ஐயா, உன்னை கவனிச்சுக்கணும். நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும், விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம். ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். அதை மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும். சாப்ட்வேர்ல வேலை, சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. பங்களாதேஷ்லயும் இலங்கையிலையும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல இப்ப நெசவு முழுக்க முடிஞ்சு போச்சு. இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவன, வருவாய் இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம வீதியில வந்து போராடும் போது நீங்க எல்லாம் தனி விமானத்துல வேற நாட்டுல போய் இறங்கிருவீங்க. நாங்க எங்க போறது? என்டிஏ கூட்டணியில வந்துட்டு ஒவ்வொருத்தர வெளியேற்றி வராரு. டிடிவி வேற வெளியேறினாரு. மீண்டும் இன்னைக்கு அந்த அதிமுக செங்கோட்டையனை பழைய நிர்வாகிகளை ஒன்னா சேர்க்கணும்னு சொன்னதுல செங்கோட்டையனை அவங்க இந்த கட்சி விலக்கி இருக்காங்க. இது பின்னணியில பாஜக இருக்குங்களா? என்ன மாதிரியான? அப்படிலாம் எனக்கு தோணல. பின்னணியில எல்லாம் அவங்க ஒரே அணியா தானே இருக்காங்க. அதுல ஏன் பின்னணின்றீங்க? ஒரே அணிதான் அது. டிடிவி வெளியில வந்துட்டாரு. அங்க நிறைய அண்ணாமலை தலைவராக இருந்தாரு. நிறைய ஏமாற்றங்கள். மீண்டும் வரணும்னா டெல்லி அமைப்பு, டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாதான். நயினார் நாகேந்திரன் அது ஒரு கட்சி, அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை தான் அது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாட்டுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை. அது ஒரு கட்சி பிரச்சனை. எங்க ஐயா செங்கோட்டையனை நீக்கிறதோ, நாளைக்கு சேர்க்கிறதோ, அவங்க ஒரு கூட்டணியில யாரு இருக்கணும் இருக்க வேணாம்னு முடிவு எடுக்கிறதோ அந்த கட்சியினுடைய தலைமை பிரச்சனை.
அதை போய் நம்ம ஒரு கருத்து சொல்றது நாகரிகமற்றது. இப்ப என் கட்சி பிரச்சனை இல்ல, அது நீங்க சொல்லுவீங்க ஏன் வீட்டு பிரச்சனை நீ ஏன் தலையிடுறாயின்னு, அது மாதிரி அது நாகரிகமற்றது. அதை விட்டு பரந்தூர் பகுதியில பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு IAS அதிகாரிகளோட சில லாபகரமான நோக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குழு வந்து சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர்களெல்லாம் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க, அந்த நிலங்களை வாங்கி கையகப்படுத்தி தருவதற்கு பயன்படுத்துவாங்க. எங்க ஊர்ல கமுதியில வந்து 5000 ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்காங்க. அப்படின்னா 20 கிராமத்தை காலி பண்ணிருக்காங்க. இதே பரந்தூர் இங்க விண்ணூர்தி நிலையம், எங்க ஊர்ல மின் பூங்கா அதானி தான் வச்சிருக்காப்ல, இன்னும் வச்சிருக்காப்ல. எங்க ஊர்ல அதானி தான் வச்சிருக்காப்ல. நான் அதை எதிர்த்து போராட போனேன். எங்க சொந்த ஊருக்காரன்ல இந்த சீமாம்பேல பத்தியெல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறத கெடுக்கிறான்ட்டாங்க, வெளியேறிட்டேன். இப்ப வந்து போராடுறான்னு கூப்பிடுறாங்க. எப்படி? ஏன்னா எங்களுக்கு வாயில் காவல் அந்த வாட்ச்மேன் வேலை கூட எங்களுக்கு சேர்க்கல. எப்பா அப்படி பண்ணிட்டான்ப்பா, மாலை 6 மணி 7 மணிக்கு மேல நடமாட முடியாது. ஏன்னா அவன் அங்க தனி ஒரு தீவு வச்சுக்கிட்டாப்ல. அதேதான் சொல்றேன். அப்ப அது வந்து அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதே அதிகாரங்களை தான் பயன்படுத்தினாங்க. புரியுதா? அப்ப வந்து இது என்ன சொல்றது, ஒன்னு சொல்ல தோணுது. கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும், முதலாளித்துவத்தை எதிர்த்துதான் வந்தது. முதலாளிகளினுடைய அதிகாரம் ரொம்ப கொடுமையா இருக்கும், ரொம்ப பேராபத்தா இருக்கும். அந்த முதலாளிகளின் அதிகாரத்தை விட ஆபத்தானது அந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கிறவன்ட்டு அதிகாரம் இருக்கு பத்தியில, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இங்க நமக்கு இருக்கிற அதிகாரம் அதுவே முதலாளியாவும் இருக்கு, அதுவே தரகனாவும் இருக்கு. அதுதான் பிரச்சனை. தமிழ்நாடு அதெல்லாம் செயல்பட்டு இருந்தா நாங்க ஏன் இந்த கூட்டத்தை நடத்துறோம்? அந்த வார்த்தையை நல்லா சொல்லு, கொஞ்சம் தம்பி. இந்த அதிகாரங்களோடு போய் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் நாங்க போராடுறோம்னு என்ன சொல்ல முடியும்? வழக்குக்கு எதிராக நிக்கிறது இல்ல, நில கையகப்படுத்துறது, நில ஆக்கிரமிப்பு, எதை பத்தியுமே அவங்க பேச முடியாது. இந்த பரந்தூர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது அதிமுக தான். முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க, தொடர்றது இவங்க. ஒன்னு காங்கிரஸ் தொடங்கும் இவங்க நடத்துவாங்க, இல்லைன்னா அவங்க தொடங்கும் இவங்க நடத்துவாங்க. கிளாம்பாக்கத்துல நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கினது யாரு? அதிமுக. இவர் வந்து முடிச்சு அவங்க அப்பா பேரை வச்சு சிலை வச்சுட்டு போயிட்டாப்ல. மேல அப்படி பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம் தெரியும். ஏன்னா ஏங்க ஆச்சு சின்னத்தை பொறுப்பியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லை. புரியுதா? 2 நாட்களா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சென்னையில ஊராட்சி மன்ற தலைவர் பெண் நிர்வாகியை வந்து நகை பறிப்பில் ஈடுபட்டதாகவும், அதே போல நேற்று ஸ்டாலின் வந்துட்டு பாட்டாளி அவங்க கொலை முயற்சி தாக்குதலும் தினந்தோறும் அந்த சட்ட ஒழுங்கு இன்னொன்னு வீட்டில காலையில் நடந்ததா? எங்க அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்கு தான் போறாரு. ஆமா, இந்த ம.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது. போய் பாப்பா என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குற. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்ப இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்ப அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? இது பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொல்லுவாங்கன்னா என்ன இருக்கு? அடிச்சு கொன்னதானே அஜித்த, அடிச்சு கொன்னதானே. அப்புறம் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லைன்றீங்களா, இல்ல காவல்துறை குறைவாக இருக்கிறதுனால அதை செயல்படுத்த முடியலையா, அது உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலையா? காவல்துறையா இல்ல, நீங்க தலைவர் கையில இருக்கணும். நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவங்க கையில, நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானேன்னா எப்படி? காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல வச்சு இயங்குதான் பாருங்க. தேர்தல் வரதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகள ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், வழக்கு விசாரணைகள் இருப்பாங்க. அவங்கள மட்டும் குண்டாஸ்ல போட்டுட்டே இருக்காங்க. திமுக சார்ந்தவங்க இல்லாம அதிமுக, பாமக, இந்த பல்வேறு கட்சியை சார்ந்தவங்க ரவுடிகளை பிடிக்கிறோம் தேர்தல் வரும்போது இப்பத்திலிருந்தே அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. தவிர இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, செயின் பறிப்பு, இந்த கஞ்சா, இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறது தமிழகம் முழுவதுமே குற்றச்சாட்டு. பணம் பறிக்கிறது, சங்கிலி பறிக்கிறது தவறு.
அதுக்கெல்லாம் கடும் சட்டமான குண்டாஸ் பாயுதுன்னா மண்ணை அள்ளி விற்கிறவன் முறைகேடா, மலையை வெட்டி விற்கிறான் அவனுக்கு என்ன, அந்த திருட்டுக்கு என்ன பேரு? கள்ளத்தனமா சாராயம் காய்ச்சி விற்கிறவன் அவனுக்கெல்லாம் என்ன பேரு? அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை? எதுக்கு குண்டாஸ்னு ஒண்ணு இருக்குல்ல? பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் போட்டிருக்காங்க. எழுதுறது, முகநூல்ல எழுதுறது, மேடையில பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் அப்படின்னா அந்த அந்த சட்டம் தவறாதான பயன்படுத்தப்படுது. என்னைய என் மேல 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அந்த 2 முறையும் என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது, இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கடையில 6 மாசம் 1 வருஷம் சிறையில இருந்துட்டேன். அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனைப்படுத்தின அந்த அரசுக்கு என்ன தண்டனை? அது மேல என்ன நடவடிக்கை? சட்டத்தை தவறா பயன்படுத்திருச்சுன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? என்னுடைய வாழ்நாள், அந்த வாழ்நாள் இழப்பு, வருவாய் இழப்பு, அதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஆமா. இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த தமிழ் அகதிகள் ஆவணமின்றி கண்டறியப்பட்டால் அவங்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு சொல்லி உள்துறை அமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அனுமதி கொடுத்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுவே நம்ம ரொம்ப சண்டை போட்டு பெற வேண்டியது இருக்கு. உங்களுக்கு நீங்க திபத்திலிருந்து வந்தவனுக்கு நீங்க கொடுத்திருக்கிற சலுகை அவனுக்கு உடனே எந்த இதுவும் இல்லாம குடியுரிமை கொடுத்த நீங்க இங்க வடமாநிலங்கள்ல இருந்து நீங்க பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து வர்ற இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சீக்கியர்களுக்கெல்லாம் நாங்க குடியுரிமையத்தை, பௌத்தர்களுக்கெல்லாம் தர்றேன்னு சொல்றேன். நீங்க இலங்கையிலிருந்து, ஈழத்திலிருந்து வந்த என் இன மக்களுக்கு நீங்க குடியுரிமை தரல. அப்ப அங்கிருந்து வந்தவன் இந்துன்னா இங்கிருந்து வந்த எங்களை இந்துவாவே நீங்க ஏற்கல. கேட்டா சட்டத்தை மீறி குடியேறியவர்கள்னு சொல்லிட்டீங்க நாங்க கேட்கும்போது. இப்ப நீங்க அதை அப்படி கருத முடியாதுங்கிறீங்க. அதுக்கு இவ்வளவு போராடி இருக்கு. 35 வருஷம், ஒரு தலைமுறை தாண்டி நாங்க இந்த நிலத்துல இருக்கோம். எங்களுக்கு எதனால குடியுரிமையை மறுக்கிறீங்க? ஆனால் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லாத கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, நீங்க நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், இந்த நாடுகள் எல்லாம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குது. ஏன் மலேசியா, சிங்கப்பூர் கூட கொடுக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இங்க கேள்வி. இதுவே பாருங்க, எவ்வளவு காலம் கழிச்சு ஏதோ போனா போகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பயன் என்ன இருக்கு சொல்லுங்க? குடியுரிமை இல்லாத என்ன இருக்குது? என் பிள்ளைங்க படிச்சுட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர முடியாது. என் பிள்ளைங்க விளையாட்டுல சிறந்து விளையாண்டா கூட பங்கேற்க முடியாது. ஆனா அயர்லாந்துல என் தம்பி மகன் அந்த நாட்டுக்கு டென்னிஸ்ல விளையாட்டுல அந்த நாட்டு வீரனா விளையாட முடியுது. கனடால என் பிள்ளைங்க அந்த நாட்டு ராணுவத்துல சேர முடியுது. ஆனா இங்க அது இல்ல. அதுக்குதான் மாநாடு. 13வது திருச்சியில விஜய் பிரச்சாரத்தை தொடர்ந்தார். ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் அவருக்கு திருச்சியில முக்கியமான பகுதியில் பேசுறதுக்கு காவல்துறை அனுமதி வழங்க மறுக்கிறாங்க. இல்ல கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அனுமதி எடுத்தோடனே எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்களா என்ன? போராடி நீதிமன்றம் போய் அதெல்லாம் இருக்கிறதானே. அதெல்லாம் இருக்கிறதா? இன்னொரு 5 நிமிஷம் கூட பேசிட்டோம்னு வழக்க போட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதா? இதெல்லாம் இருக்கிறதா? அதெல்லாம் எதிர்கொண்டுதான் நம்ம வரணும். வழி கிடையாது. இங்க இது இல்லாம கருத்து வெளிநாடு சுற்றுப்பயணம் விடுங்க. அது தொடர்ச்சியா பரந்தூர் மக்களோட நீங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு அப்புறமும் நிறைய தலைவர்கள் இந்த மக்களுக்காக நிக்கிறாங்க களத்துல. இப்போ இந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா, எந்த தலைவர் நமக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி? வர தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதை எதிர்பார்த்து நம்ம போறது இல்லை. போன தடவை என் மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? தேர்தலை நிராகரிக்கிறேன். தேர்தலை புறக்கணிக்கிற போது அந்த பிரச்சனை கவனத்துக்கு வராது. எப்பவுமே இங்க பாருங்க, ஒரு மரம் இருக்குன்னா பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரும் தண்ணி வச்சு உரம்பிட மாட்டான். இந்த ஓட்டு யாருக்குமே இல்லைன்னா ஏற்று பார்க்க மாட்டான். இந்த ஓட்டு இவருக்கு போகும்னா அதை தன் பக்கம் திருப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். இப்ப அது தவறா போயிடுச்சு. அதனால நீங்க ஓட்ட குறி வச்சு பேக்கிறீங்க. இது நாட்டு பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சிப்காட்டுக்கு 2000 ஏக்கர் மேல்மால, அங்க திண்டுக்கல்ல இவ்வளவு, அந்தியூர்ல 2000-3000 ஏக்கர் இப்படி எடுக்கும் போது நான் சொந்த நாட்டுல அகதியாயிடுறேன். புரியுதா?
நிலமற்ற ஏதிலி ஆயிடுறேன். அதுக்கு தான் இந்த கூட்டம்.